ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்னும் மீண்டும் நாம் எவ்வளோ புது சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் மக்கள் யாரும் திருந்த போகிறது கிடையாது. குற்றவாளிகள் அவங்க திருத்தி தன்னோட நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு குற்றங்கள் நடக்கப்பட்டுருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இப்போது நடந்துட்டுருக்கு. அந்த கேவலமான விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் குளிக்கிறது அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் வீடியோ எடுக்கிறாங்க. அது மட்டும் இது வரைக்கும் போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குரூப் ஸ்கேமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ முக்கியமாக இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது, யார் மூலிமா நடக்குது, எதனால் நடக்கப்பட்டுருக்கு, எதுக்கு இந்த மாதிரி வீடியோவை எடுத்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலிமா இந்த வீடியோஸ் எல்லாம் சேல் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி தான் நம்ம முழுக்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தயவு செய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னால் டெய்லி ஒரு வீடியோ மோட்டிவேஷனாக கொடுக்க முடியும், ஒரு விழிப்புணர்ச்சியாக சில வீடியோஸை பற்றி பேச முடியும். ஸோ தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. இப்போது இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா ப்ரைவேட் சோஷியல் மீடியாவிலையும் யாரை வச்சு யார் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகா கும்பமேளா. ஒரு மகா கும்பமேளா எந்த அளவுக்கு புனிதமான ஒரு இடம். கிட்டத்தட்ட 146 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மதிக்கக்கூடிய ஒரு இடம். இந்து சமுதாயத்தில் ரொம்ப போற்றக்கூடிய ஒரு இடம். பொதுமக்கள் கிட்டத்தட்ட 56,000 கோடி ஜனங்க இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் கோடிக்கணக்கான ஜனங்க வரப்போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல இந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு சம்பவம் அங்கே அரங்கேறியிருக்கு. இந்த வீடியோவை ஒரு பெரிய கூட்டமே டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோவை முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சோகமான சம்பவம் என்னன்னா, இந்த வீடியோ எடுக்கப்படுறது அந்த பெண்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலி கூட்டமாக அங்கே குளிக்கும் போது அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியத்தில் அவங்க இறங்கி குளிக்கிறாங்க. பட் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்ட சில கருப்பு ஆடுகள் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. அதுவும் மகா கும்பமேளா. ஆல்ரெடி மகா கும்பமேளாவில் ஆல்ரெடி அந்த தண்ணியில் குளிக்கிற சம்பவம் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதில் கழிவு நீரெல்லாம் கலக்கிறாங்க. இந்த தண்ணி உகந்த தண்ணியே இல்லை, இதில் நம்ம குளிக்க முடியாது, குளிக்கக்கூடாது, இதில் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுது அப்படின்னு சுகாதார டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை சார்ந்த கூட சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோ வைரல் ஆனது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான டைம் அங்கே ஃபயர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மக்கள் அதிகமாக கூட்டம் நெரிச்சலில் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த மகா கும்பமேளாவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம், டெல்லியில் ட்ரெயினில் கிட்டத்தட்ட 17 பேர் கிட்ட உயிர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த கும்பமேளா வர்றதுக்கு. அந்த அளவுக்கு பொதுமக்கள் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா கண்ட்ரியிலேருந்தும் இந்த கும்பமேளா பார்வை தான், கும்பமேளா பிளேஸில் தான் பார்வையே இருக்குது. எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம அந்த இடத்துக்கு போய் இந்த குளிக்கிற வீடியோ எப்படி எடுக்கப்படுது, எங்கே எடுக்கப்படுது, இது முழுக்க ஒரு ஆத்தங்கரையில் குளிக்கிற இடத்துல இந்த வீடியோவை ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. பெண்கள் அந்த தண்ணியில் முங்கி குளிக்கும் போது அவங்களுக்கே தெரியாமல் சில இடுப்பு பகுதி, சில மார்பு பகுதி, இல்லை அவங்களோட பேக் பொசிஷன், இதெல்லாம் யாரோ ஒருத்தர் மறைமுகமாக வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது யார் எடுக்கிறாங்கன்னு, இந்த வீடியோவை எடுத்து உடனே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பிட் வீடியோவை போடுறாங்க. இது ட்ரைலர் வீடியோ மாதிரி. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் காப்பிரைட்ஸாக அப்படியே வாங்கி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் 2000 6,000 வரைக்கும் அந்த வீடியோவோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் பணம் கொடுக்கணும். நீங்கள் ஜிபே பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு டெலிகிராம் மூலிமா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு ஒரு கூட்டம் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. இந்த முழு வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஒரு டெலிகிராம் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் ஆனீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஒரு பேக்கேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேக்கேஜ் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கணும். ஸோ அந்த குரூப்பில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு 2000 rupees கொடுக்கணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோஸ் எல்லாம் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குரூப்பில் சேனல் 1, சேனல் 2, சேனல் 3ன்னு சேனல் 20 வரைக்கும், அந்த 22 20 அந்த சேனல் வரைக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா, லேட்டஸ்ட்டாக திறந்த வழி அப்படின்னா ஆற்றுல குளிக்கிறது, பீச்சில் குளிக்கிறது, இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேஸில் குளிக்கக்கூடிய வீடியோ எங்ககிட்ட 40,000 வீடியோ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வாங்கி பார்க்கணுன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் 3000 rupees பே பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களோட டெலிகிராம் லிங்க்குக்கு நாங்கள் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலாம். இந்த மாதிரி எங்ககிட்ட 1000 கணக்கான வீடியோ இருக்குது. லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோ 2000+ வியூவர்ஸ் மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது முழுக்க ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்கேஜில் ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த குரூப்பு, எங்கிருந்து வந்தாங்க, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு பெண் ப்ரைவேட்டாக குளிக்கக்கூடிய ஒரு வீடியோவை எப்படி பொதுமக்களுக்கு இந்த வீடியோ சேல் ஆகிட்டுருக்கு, அப்போ சைபர் கிரைம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றது பொதுமக்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. குளிச்சிட்ருக்கிற வீடியோ மட்டும் இல்லை, மெட்டர்னிட்டி வார்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகும்போது தன் தாய் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து தியாகம் செய்து மறுபிறவி எடுத்து அந்த குழந்தைய டெலிவரி பண்ணுறாங்க. அந்த ஒரு புனிதமான தருணத்தை கூட கேமரா படம் பிடிச்சு இந்த எல்லா வீடியோவுமே ஆன்லைன் போர்ட்டலில் 2000 3000 வரைக்கும் ஒரு கும்பல் வித்துட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக செய்யப்பட்டது, இது எந்த ஆன்லைன் போர்ட்டலில் இந்த அசிங்கமான வீடியோவை சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நெட்டுன்றது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்மள எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருக்குமே தனி சுதந்திரம் இருக்கணும். இந்த தனி சுதந்திரம் இருந்தால் தான் பொதுமக்களை யார் தப்பு பண்ணாலும் நம்ம தட்டி கேட்க முடியும். அது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளே தப்பு பண்ணால் நம்ம தட்டி கேட்கலாம், காவல் அதிகாரிகளே தப்பு பண்ணால் நம்ம தட்டி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இருந்தால் தான் இன்டர்நெட்டில் நம்மளால் நீடித்து பயணிக்க முடியும். ஸோ இப்போது இதே ஆன்லைன் போர்ட்டலில் இதே மாதிரி குரூப்பை பயன்படுத்தி கஞ்சா சேல் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து இந்த ஆபியன் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு குரூப்பு கிளம்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆன்லைன்லேயே இந்த மாதிரி ட்ரக்ஸை சேல் பண்ண ஒரு டீமு ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. இதை எப்படி தடுக்க முடியும்? இந்த மாதிரி ஆபாசமான வீடியோ எடுத்து சேல் பண்ணுறதாகட்டும், இந்த வீடியோவை பார்க்குறதாகட்டும், இல்லை அதை வைரல் ஆக்கிறதாகட்டும், இதெல்லாம் சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் போர்ட்டலில் இந்த மாதிரி கஞ்சா வாங்கி விற்கிறது, இல்லை இந்த மாதிரி ட்ரக்ஸுங்களை வெளிநாட்டிலேருந்து வாங்கிறது, இதுவும் மிகப்பெரிய குற்றம். ஸோ இதை சார்ந்து போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, இது எப்படி தடுக்க முடியும்? இதெல்லாம் இன்னும் கண்டினியூவாக தொடரப்படுமா, இல்லை இன்றைக்கி இந்தியா டுடேவில் பப்ளிஷ் ஆன பிறகு இன்னும் இதை சார்ந்து இன்னும் மக்கள் எப்படி விழிப்புணர்ச்சியாக இருக்க போகிறாங்க, இல்லை கவர்மெண்ட் எப்படி விழிச்சிக்க போகிறாங்க, இதை சார்ந்து எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை இது இன்னும் அப்படியே பயணிக்குமா அப்படின்றது பொதுமக்களோட கேள்விக்குறி. ஸோ இந்த டெலிகிராமை சார்ந்து ஆல்ரெடி டெலிகிராம் கம்பெனியே எக்கச்சக்கமான பெனால்ட்டி கட்டியிருக்கிறாங்க. யூகேயில் டெலிகிராம் கம்பெனியை டெலீட் பண்ணப்படணும், அந்த சாஃப்ட்வேர் இருக்கக்கூடாது, இதனால் நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த டெலிகிராம் கம்பெனியை பேன் பண்ண வந்தாங்க. அப்புறம் எலான் மாஸ்க் சப்போர்ட் பண்ண வந்தார். நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் அது டெலிகிராம் வேணும், அதை நாங்கள் சோஷியல் மீடியாவுக்கு பயன்படுத்திக்கிறோம், இது பெண்கள் ஆபாசமான ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணப்படுது, இது தவறான முறையில் இந்த டெலிகிராமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யூகே அரசாங்கம் தடை செய்ய பார்த்தாங்க. அதை சார்ந்து நான் ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் இந்த டெலிகிராமை பேன் பண்ணாக்கா உண்மையிலே நல்லா இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த டெலிகிராமில் தான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு தவறான செயல்பாடும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் டெலிகிராமில் ரொம்ப ஈஸியாக நிறைய விஷயங்கள் நடக்கப்படுது. ஸோ இதை பயன்படுத்திக்கக்கூடிய இந்த இல்லீகல் கான்டாக்ட் அன்ஐடென்டிஃபை பர்சன்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெட் மாஃபியாவில் சேர்ந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்றது இந்த புது பேட்டர்னில் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கும்பமேளாவில்
கிட்டத்தட்ட 56,000 கோடி மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த கும்பமேளாவில் போலீஸால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நாம் தான் நம்ம பெண்கள் குளிக்கிற இடத்துல நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு சாரியை ரவுண்டாக கட்டிட்டு அந்த இடத்துல குளிக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி துணி மாத்திர இடத்துல அந்த சாரியை ரவுண்டாக யாராவது பிடிச்சிக்கிட்டு அவங்க துணி மாத்திர மாதிரியோ, இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் இங்கே கும்பமேளாவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பைரசி வீடியோஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணி பெண்களை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, ஆண்களை வச்சு வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களை வச்சு வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் அந்த கும்பமேளாவில் நடக்கப்பட்டுருக்கு. ஸோ இது போலீஸார் முடிஞ்ச வரைக்கும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க, காப்பாற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அகோரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் பெண்கள்கிட்ட அந்த கும்பமேளாவில் வரக்கூடிய பெண்கள்கிட்ட உடலுறவு வச்சு கொள்ளணும், நீங்கள் உடலுறுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சிவனே வந்து உங்கள் கூட சந்தோஷமாக இருந்த மாதிரி அப்படின்னு சில பேர் தவறான முறையில் வீடியோவும் வைரலாக இருக்குது. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பார்க்கப்படுது. ஸோ ஆண்கள் பெண்கள் தன்னோட குடும்பத்திலேருந்து நீங்கள் புறப்பட்டு கும்பமேளாவுக்கு போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளோட பெண்களை வந்து பாதுகாப்பாக பார்க்க வேணும்னு ஆண்களோட உங்களோட கடமை தான். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த பிறகாவது கும்பமேளாவுக்கு போகிறவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த மாதிரி வீடியோ ஸ்கேம் ஆல்ரெடி முன்னெல்லாம் வந்து கூகுள்லேயே கிடைச்சிருந்துட்டு இருந்தது. செப்பரேட்டாக போர்ட்டலெல்லாம் வச்சு லைவாக பார்க்கு, பீச்சு, சினிமா, ஹோட்டல், தன்னோட வீட்டில், காரில், பைக்கில், ஃப்ளைட்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய நிறைய ஆபாசமான வீடியோஸ் எல்லாம் கூகுளில் நீங்கள் அதுக்குன்னு தனி வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் வர முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற மக்கள் இந்த தருணத்தில் இந்த மாதிரி கேவலமான ஒரு சம்பவம் கும்பமேளாவில் நடக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இந்த வீடியோ கேட்டகரிஸ் வைஸ் எடுக்கப்படுது. இந்த கும்பமேளாவில் குளிக்கிற வீடியோவுக்கு 2,000, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து 3,000, இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸை பிரித்து இந்த வீடியோவை சேல் பண்ணுறாங்க. டெல்லியில் அங்கே வந்து குளிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப பாமர மக்கள், ரொம்ப ஏழப்பட்ட மக்கள் தான் அதிகமாக அங்கே வரக்கூடிய இடம். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல வழக்கமாக நம்ம ஊரில் கூட யாரும் இல்லாத ஒரு ஆற்றுலையோ கிணறுலையோ குளிக்கும் போது எல்லாருமே ப்ரைவேட்டாக குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, பாவாடை கட்டிட்டு குளிப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணி அந்த இடத்துல குளிக்கக்கூடிய அந்த இடம், அந்த தருணம். ஸோ இந்த இடத்த பயன்படுத்தி வீடியோவை ஷூட் பண்ணி இந்த வீடியோவை சேல் பண்ணுறாங்க. இந்த கும்பமேளாவில் வந்து குளிக்கணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 18 பேர் டெல்லியில் ட்ரெயினில் மெதிப்பட்டு இறந்து போனாங்க. தெரிஞ்சுக்குங்க, அப்போ இந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமான ஒரு இடமா இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ ஒரு பெரிய கனவோட, ஒரு ட்ரீமோட கும்பமேளாவுக்கு போகணுன்னு ஏக்கத்தோட எத்தனையோ கோடிக்கான மக்கள் அங்கே வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஒரு தருணத்தில் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ட்ரெய்லர் வீடியோலாம் விட்டு இதை சேல் பண்ணுற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போது அந்த கும்பமேளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி என்ன பண்ணுறாங்க, காவல்துறை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்போ குளிக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா அந்த கும்பமேளாவில் வந்து பாத்ரூம் வசதி கிடையாது, ட்ரெஸ் மாத்திர வசதி கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது, எல்லாமே ஓப்பன் பிளேஸ் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஃபேமிலி சுற்றி நின்றுக்கணும், அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் கும்பமேளாவில் இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன். அது எவ்வளோ பெரிய விவிஐபியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஏழப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே அங்கே வந்தாலும் இப்போ இதுதான் நிலைமை, இப்படி தான் குளிக்கணும், இதுதான் சரித்திரம். இது வந்து வருஷத்தில் என்ன சொல்கிறது, 146 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கும்பமேளாவை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஜென்ரேஷனில் இந்த கும்பமேளாவை நம்ம யாருமே பார்க்க முடியாது. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு அலையாக கோடிக்கணக்கில் மக்கள் வந்து கும்பமேளாவை வந்து மதிக்கணும், கும்பமேளாவை வந்து அந்த தண்ணியில் ஒரு தடவையாவது நம்ம முங்கி எழுந்துட்டு போகணும் அப்படின்னு ஆசையாக வரக்கூடிய பெண்களை இந்த மாதிரி ஆபாசமாக படம் பிடிச்சி இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறிய ஆக்கியிருக்கு இந்த கும்பமேளா. ஸோ இந்தியா டுடே இதை வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கவர் ஸ்டோரியில் முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னோட பெண்களோட ப்ரைவேட் பார்ட் மூமெண்ட்டு வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் எங்ககிட்ட இருக்குது. இந்த வீடியோவை வந்து விருப்பப்படுறவங்க எங்களோட டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் ஆகி இந்த வீடியோவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு முழுக்க இந்தியா டுடேவில் வந்து
எலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் இந்தியா டுடே இன்னொரு கவனத்தில் பார்வையாக பார்க்கப்படுது. இந்த குரூப்பு எந்த குரூப்லேருந்து அந்த வீடியோ லிங்க் வந்ததோ அதே மாதிரி இன்னொரு லிங்க்கை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கில் இன்னொரு 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி போனாக்கா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் காத்துட்டு இருந்தது. குஜராத்தில் மெட்டர்னிட்டி வார்டில் டெலிவரி ஆகக்கூடிய பெண்களை யாருக்குமே தெரியாமல் அந்த சிசிடிவி மூலிமா கவர் பண்ணி அந்த வீடியோவையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த லிங்க்கில். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி அவங்க கைக்கு கிடைச்சது, அப்போ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, இந்த சிசிடிவி இன்ஜினியர் மூலிமா போயிருக்கா, இல்லை செக்யூரிட்டி மூலிமா போயிருக்கா, இல்லை யாராவது டாக்டருங்க அதில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, இல்லை அந்த ஓடி டெக்னீஷியன்ஸ் யாராவது இதில் இன்வால்மெண்ட் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆய்வு செய்து இப்போ கிட்டத்தட்ட அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த சிசிடிவி கேமரா வெளியான பிறகு அதிலிருந்து 3 பேரை இப்போதைக்கு போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸாக போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், எங்கள் சிசிடிவி கேமரா மொத்தமாக யாரோ ஒரு தனி மனிதர் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி கும்பமேளாவிலையும் சரி ஒரு பெண்களோட பர்மிஷன் இல்லாமல் இந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை வச்சு பணம் சம்பாதிக்கிறதோ, இல்லை அந்த வீடியோவை இன்னொருத்தன் பார்க்குறதோ, இல்லை இது எல்லாம் வச்சு ஒரு பெரிய கேங்கு பணம் சம்பாதிக்கிற மெத்தடில் அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்குதுன்னா உண்மையிலே கேவலமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி கும்பமேளாவில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ கும்பமேளா சார்ந்த நிறையா கான்ட்ரவர்சி மெசேஜ் நிறைய வந்துட்டுருக்கு. நிறைய கும்பமேளாவிலேருந்து எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி ஒவ்வொரு சேனல்லையும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அங்கே நடக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இது ஒரு என்ன சொல்கிறது, இது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், மிகவும் கேவலமான ஒரு விஷயம். புனிதமான தருணத்தில் நீராடக்கூடிய அந்த தருணத்தை பெண்களோட வீடியோவை ஆபாசமாக எடுத்து இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா இல்லை மிருக ஜென்மமான்றது உண்மையிலே தெரியலைங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 40,000 வீடியோ அவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கும்பமேளாவில் குளிக்கக்கூடிய பெண்களோட வீடியோ ஆபாசமாக ஒரு குரூப்புக்கிட்ட 40,000 வீடியோ இருக்குதுன்னா அப்போ எத்தனை குரூப் இருக்கும், எத்தனை குரூப்புங்க இந்த வீடியோவை வச்சு பணம் சம்பாதிப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதே கும்பமேளா சார்ந்து ஒரு புது ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. இது மூலிமா கூட பணம் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். இதில் அந்த சம்பவம் அந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, இந்த ரஷ்ஷில் பொதுமக்கள் யாருமே அந்த கும்பமேளாவுக்கு போக முடியாது. ரொம்ப பிரச்சனை, எல்லோரும் இறந்து போயிடுறாங்க. நம்ம சவுத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. பட் இன்னும் நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அந்த ரஷ்ஷை பார்த்து யாருமே போகிறதுக்கு முன்ன வர்றதில்லை. அதனால் ஒரு தனி குரூப் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, கும்பமேளா உங்களுக்கு வர முடியலையா, உங்களோட ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, அந்த ஃபோட்டோவை நாங்கள் பிரிண்ட் போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் கும்பமேளாவில் இருக்கக்கூடிய அந்த நதியில் நாங்கள் அந்த ஃபோட்டோவை டிப் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோவை எடுத்து அனுப்புகிறோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பணம் பே பண்ணோம், 3000 4000 பே பண்ணால் போதும், இந்த சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு புது டீமு இதை ஸ்கேமை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கும்பமேளாவில். இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த ஒட்டுமொத்த ஆபாசமாக வீடியோ பார்க்கக்கூடிய நெட்வொர்க்கே அழிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி கூகுளில் நீங்கள் போய் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை தேட முடியாது. ஸோ இதனால தான் இந்த டெலிகிராம் பேஜை யூஸ் பண்ணி நிறைய தவறான விஷயத்துக்கு இந்த டெலிகிராம் பேஜை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த குற்றச்சாட்டை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இது கடைசி வரைக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும். இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதையும் தயவு செய்து கமெண்ட்டில் போட்டுருங்க. இதை நம்ம என்ன செய்தால் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியுன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.